विशेषितवन राजा नरविधिनव्योसितवन देवा विशेषितवन राजा नरविधिनव्योसितवन येदिना येदिना निन्नोरेयुपदिना येदिना येदिना निन्नोरेयुपदिना देवा नरविधिनव्योसितवन राजा नरविधिनव्योसितवन देवा नरविधिनव्योसितवन
Thank you.
தேவைகளை சந்தித்தவர் அவருடைய கடலிலிருந்து விடுதலைக்கு அவர்களுக்கு காணின அந்த தேவான தேவனுக்கு நன்றி என்று சொல்லி எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா நன்றியோடு தகப்பனே ஹல்லேலூயா எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி
சேர்த்துக் கொண்டீரே. கைவிடாமல் ஆதியால் வழிநடத்தி வந்த எபினேசர் சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி பரிசுத்தமான தேவனை நோக்கி தாவீது சொல்லும் போது அவருடைய வேதத்தில் இரவு பகலும் எப்பொழுது நமக்கு பிரியமாய் காணப்படும். அவருடைய வசனம்தான் எனக்கு பசியாக தீர்மானம் காணப்படும். ஒரு வார்த்தையை உங்களுடைய காரணங்கள் என்று சொல்லி சொல்லமா கரங்களுடைய நன்றியப்பா. உன் வசனம்தான் பசியாக்கும் உணவு, உன் வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உன் வசனம்தான் பசியாக்கும் உணவு, உன் வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீவே என் வெளிச்சம், என் நாடி, நீவே என் ஜீவனின் பலனாடி, நீவே என் வெளிச்சம், என் நாடி, நீவே என் ஜீவன் பலனாடி. நான் அபிஷேகம் ஒளிவமரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், தந்தையே நம்புகின்றவர். நான் அபிஷேகம் ஒளிவமரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன்,
கர்த்தாவே ஆராதனை கொடுக்காமல் மட்டுமாய் எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதத்தை கிருபை நாங்கள் கைவிடுமாறு நன்றி கொடுத்திருக்கிறோம். மீதியாக பகுதியை ஆசீர்வதிங்க. நாலு செயல்களுக்கு ஆசை மட்டும் மறைத்து அவையானவரை நீர் எங்களுக்கு என்ன பேசுகிறீர்களோ அதை செய்ய வழிநடத்துங்கள். உண்மைதான் பேச சொல்கிற நல்லவர்களாகவே ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கே ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியாக அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆவியான தேவனையே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த உன்னதமான தேவனுக்கு நாம் துதிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லையா? ஆகவே அந்த தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அவரை ஆவியோடு உண்மையோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியும் உண்மையோடு அவர் நாம் ஆராதிக்கணுமா? இல்லையா? தேவனுடைய ஆலயம் என்பது மகிமையானது, உன்னதமானது, உயர்ந்தது. அநாதி சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அநாதி தீர்மானத்தின்படி தேவன் செஞ்ச சபையை உண்டு கொண்டிருக்கிறார். அவர் சபையை எப்படி இருக்க வேண்டும்? எல்லாரும் ஆராதிக்கிற யாவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் கர்த்தர். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை அந்த பரிசுத்த ஜீவித்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அதற்குரிய கனங்களை செலுத்த வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கின்றார். தேவன் எப்படிப்பட்டதாக இருக்கிறார்? ஆவியாக இருக்கின்றார். ஆவியான தேவன் நம்மளோட இருக்கிறபடினால, அவர் ஒவ்வொரு நாள் நாம் அதில் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நமக்குள்ள ஆவியானவருடைய அசைவாடுதல் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆவியானவருடைய அசைவாடுதல் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இதுதான் எசேக்கியேல் எழுதப்பட்ட தீர்க்க புத்தகத்தில் நீங்க 37 எசேக்கியேல் 37:27 வாசிங்க. எசேக்கியேல் 37:27. என் வாசஸ்தலங்கள் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா? இங்க என்ன சொல்லப்படுகிறது? என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும். யாரிடத்தில் இருக்கும்? யார் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறார்களோ அவரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் காணப்படும். பார்த்தீங்களா? தேவன் செய்வார், அங்கே வாசம் பண்ணுவார். ஆவியானவர் என்ன பண்ணாரு? யார் உண்மையோடும் ஆவியோடு ஆராதிக்கிறார்களோ அங்கே தேவனுடைய வாசஸ்தலம் காணப்படும். வாசஸ்தலம் என்றால் என்ன? குடியிருக்கின்ற இடம் தான். அப்ப தேவன் நம்முடைய இருதயமாகிய ஸ்தலத்துல தேவன் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். ஆகவேதான் சொல்லப்படுகிறது, என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா? அப்போ நாம் அவருடைய ஜனமாக இருக்கின்றோம், கர்த்தருடைய ஜனமாக இருக்கின்றோம். அவர் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். அப்போ இந்த இதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற இடத்தை நாம் எப்படி வச்சிருக்க வேண்டுமா? பரிசுத்தமாக வச்சிருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகின்ற இடத்தை அசுத்தப்படுத்தி வரக்கூடாது. அங்கு தேவனுக்கு பிரியப்படாத காரியத்தை இடம் கொடுத்து வரக்கூடாது. அங்கு எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமை, அந்த உன்னதமான மகிமை அசைவாடி கொண்டிருக்க வேண்டும். உன்னதமான தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்ப இருக்கிற அதுதான் என்னுடைய வாசஸ்தலம். அப்ப உண்மை இல்லாமல் போய்விடுகிறது. ஆராதனையில உண்மை இல்லை, தேவனை தேடுவதில் உண்மை இல்லை. நீங்க பார்க்கணும், பாதிப்பு கொஞ்சம் பேர் எவ்வளவு வந்திருக்கு பார்த்தீங்களா? உண்மை இல்லை. நீங்க எங்கெங்கயோ தேடுற ஓடுறோம், ஆனா சபையில கர்த்தரை ஆராதிக்கிற உணர்வு இல்லைன்னா இப்ப எப்படி பார்த்தீங்களா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய உணர்வு இதயத்தில் இல்லாம எப்படி ஆண்டவருடைய வாசஸ்தலம்
மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இதயத்தில் உண்மையாக வாசம் பண்ண மாட்டார். எவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ கர்த்தரை பார்க்கிறார்கள், அந்த இடத்த பார்க்கிறார்கள். ஏன்னா நம்ம எங்க 2-3 பேர் கூட ஜெயித்தா நாங்கள் இருப்பேங்கிறார். அப்ப இங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படுது, அந்த பிரசன்னம் காணப்படுகிறது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணிடுறவங்க பார்த்து நிச்சு வர ப்ராப்ளம் ஜனங்க வீட்டுக்கு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை எங்கேயோ வேற ஒரு சமையலுக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டு வரா, கோபம் கொண்டு வரா? கர்த்தருடைய கோபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சபையை ஒரு சபையை எடுத்தா நான் கெடுப்பேங்கிறார். இன்னொரு சத்தியத்தை அறிய மாட்டேங்குது. சும்மா வேலை முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம், கூட்டம் கூட்டம் சபைக்கு விரோதமா செய்யணும்னா கூட்டம் கூட்டம் பேசுறது. ஆராதனை ஏன் முக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறோம்? வேற ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இது என் மாசத்தாங்கிறாரு, நான் மாசம் பண்ணேங்கிறாரு. அப்போ இதயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்னதான் நீங்க குதிச்சு ஆடி பாடி வந்தாலும் அது ஒண்ணுக்கு உதவாது. இல்லையா? வெறும் கைத்தாளம் போடுகிற ஒரு யோசனை போலதான் இருந்திருக்கணும். நம்ம முன்னே கத்துக்குள்ள ஒரு அன்பு இல்ல, சபை மேல ஒரு அன்பு இல்ல, உலகத்துல ஒரு அற்புதம் அதிசயத்தை செய்ய வேண்டும் பார்க்க வேண்டிய ஒரு வாஞ்சை இல்லை. அப்படி ஏனோ தாமன் இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் என்னைக்கும் மேன்மை பாராட்ட மாட்டார். ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு முக்கியமான வேலை, ஒரு அவசரமான காரியம் அப்படின்னா நாம போகலாம். ஆனால் வேண்டுமென்றே நம் தேவனுடைய ஆராதனை அசட்டை பண்ணுவோமானால் வேதம் சொல்கிறது அவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதனை சொல்லிக் கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் வேதம் சொல்கிறது. அப்ப ஆராதனையில உண்மை இல்லாமல் போய்விடுகிறது, அவர் தேடுவதில் உண்மை இல்லாமல் போய்விடுகிறது. பார்த்தீங்களா? அப்ப எப்படி தேவனுடைய உன்னதமான மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை கை விட்டாரு, நீ ஏற்கனவே அவர் விட்டு விளையிட்ட, அது ஒருவங்க விட்டு விளையிட்டார், இங்க என்ன தேடினா நடிகைங்க விட்டுட்டீங்கன்னா அவனை விட்டுரும், அப்படிதான் சொல்றாரு. அப்போ ஏதோ என்னைக்கோ வந்து ஆண்டவர் ஆராதிப்பது அப்ப இவ்வளவு பேர் எங்க போனாங்க? பார்த்தீங்களா? இவ்வளவு பேர் இருக்கிற திருவள்ளுவர் பார்க்க அவளை விட்டு ஆரம்பிச்சேன். அப்ப இவ்வளவு பேர் இந்த ஆராதனைய ஒதுக்கிட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? கர்த்தருக்குரிய காரியத்தை செய்யாம சொந்த ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அவசரமான காரியம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வேண்டுமென்றே கர்த்தருடைய ஆராதனையை அசட்டை பண்ணும் பொழுது அவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை அசட்டை பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? ஆகவேதான் இங்க சொல்லப்படுகிறது, என் வாசஸ்தலம் அடுத்து இருக்கும். யாரு உண்மையாய் தேடுறவங்க மேலதான் இருக்கும். மனசுல பயிர்த்து அவங்க இந்த அவர் இது கர்த்தர் ஒரு நாளும் அந்த சத்து செய்து சாதிக்கவே மாட்டார். ஆகவேதான் நீங்க வாசிக்க வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தும் விசேஷம் 21ல 3ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பொக்கிஷத்தையே கேட்டேன், ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது, அவர்களிடத்திலேயே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். வாசமா இருப்பேன், அவர்களிடத்தில் வாசமா இருப்பேன். யாரு? உண்மையோடும் சத்தியத்தோடும், உண்மையோடு சத்தியத்தோடு ஆராதிக்கிற அவரோட நான் இருப்பேன். இதுல மனுஷனோட கூட இருப்பேங்க பாருங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டு, அது இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? அவர்கள் என்னுடைய வாசஸ்தலம் அப்படின்னு எசேக்கியேல் வாசித்தோம். இப்ப ஆண்டவர் மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் காணப்படுகிறது, அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். பார்த்தீங்களா? அப்போ அவர் வாசமா இருக்கிற இடத்தை நாம் அசுத்தப்படுத்திட கூடாது. இல்லையா? பொறாமையும் பலவிதமான அசுத்த கட்டுகள், அசுத்தமான கிரிகளையும் நீங்க இருக்கிற இடம் வச்சுக்கிட்டு அவர் இருக்கிற இடத்தை நீங்க அசுத்திப்படுத்திட கூடாது. இல்லையா? நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். என்ன பண்றோம்? இதயத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு. ஆகவே இறுதி அசுத்திப்படுத்தி காணப்படுது, அசுத்தமாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற இடம் கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். பார்த்தீங்களா? நான் பரிசுத்தமா இருக்கிறேன். அப்ப பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்காமல் உலகபரமான காரியத்துக்கு இடம் கொடுப்போமானால் அவர் எப்படி நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார்? இல்லையா? இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய
தேவனை நாம் முழுமையாய் அவர் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அனுபவத்தை ஆராதிக்க வேண்டும். உண்மையோடு சத்தியத்தோடு மட்டுமல்ல, பரிசுத்தத்தோடு மட்டுமல்ல, நாம் எப்படி இருக்கணும்? முழு இதயத்தை சரீரம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அப்போ முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் வர வேண்டும். முழுமையாக கர்த்தருக்கு இடம் கொடுத்துட வேண்டும். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு நம்மை உகந்த பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் செய்யறது நம்மை பரிசுத்தம் பண்ணி அவர் வாசம் பண்ணுகிற இடமாக அவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உடனே ஒரு ஆலயத்தையோ ஒரு வீட்டையோ உடனே கட்ட முடியாது. அவன் என்ன செய்யறோம்? கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறோம். அதே போலதான் கர்த்தர் இந்த இடத்துக்குள் வருவதற்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தம் பண்ணிட்டே வருவார். உடனே பரிசுத்தம் பண்ணி உடனே பாவத்தை விட்டு விளையாட முடியாது. உடனே பரிசுத்தம் ஆகிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் வாசம் பண்ணி இடமா கர்த்தர் உருவாக்கிட்டே வருவார். அது முழுமையாய் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்புதான் கர்த்தருடைய ஆளுகை இதயத்துக்குள் காணப்படும். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதயத்துல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன எக்காலத்தில் கர்த்தரை சோதரிப்பேன் சொல்கிறது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். வேதத்தை வாசித்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தேவனுக்குரிய காரியங்கள் இல்லைன்னா அவங்க தேவனை தேட மாட்டாங்க. எந்த நேரம் உலகப்புறமான சிந்தை இருக்கிறவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப எந்த நேரம் கர்த்தருடைய சிந்தை இருந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? அந்த சிந்தை தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உருவாக்கக்கூடியது. அல்லேலூயா. கர்த்தருக்கு உகந்ததாய் மாற்றக்கூடியது. ஆகவே நன்றாக நீ அறிந்து கொள்ளுங்க. நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாசஸ்தலத்தை அவன் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் மாற்றப்பட்ட நாம அப்படியே கர்த்தர் விட்டுருவாரா? அவனை பார்த்து கொண்டு இருப்பார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குவதற்கான அடையாளங்களே அவர் உண்டு பண்ணிட்டே இருப்பார். ஆனால் வேதம் சொல்கிறது வசனம் ஏசாயா 56 வாசிக்கும் பொழுது ஏசாயா 56 7ஆம் வசனத்தை நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களுக்கு அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. ஆமா, பாத்தீங்களா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். பாத்தீங்களா? ஜெப வீடை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். நீ நாம தான் சபைக்குள்ளாரும் குடும்பத்துக்கு பார்த்துருக்கோம். அப்போ ஒரு விசுவாசி சொன்னாங்க, அவங்க தான் வரல, நான் வரல அப்படின்னா. அப்போ இது வந்து தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் பார்த்தோம். இப்போ ஆண்டவருக்கு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படுங்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் இல்ல. இவங்க பரிசுத்தம் உள்ளவங்க, இவங்க பாவி அப்படி இல்லை. எல்லாம் யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வராங்களோ எல்லாருக்கும் ஜெப வீடு. இங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். இல்லையா? இங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபமும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போகும். எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலளித்து அவர் விடுதலை கொடுப்பார். இல்லையா? ஆனால் என்ன செய்ய வேண்டும்? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவருடைய மகிழ பண்ணுவேன் என்கிறார். ஜெப வீட்டில் தான் மகிழ்ச்சி உண்டு பண்ணுவார். நீங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தா மகிழ்ச்சி வராது. இல்லையா? கடையில உட்கார்ந்துட்டு இருந்தா மகிழ்ச்சி வராது. வேலையில இருந்து இருந்தா மகிழ்ச்சி வராது. என் ஜெப வீட்டுல தான் அவரை மகிழ பண்ணுவேன். பார்த்தீங்களா? ஜெப வீட்டுல தான் அவரோட மகிழ்ச்சி அவரை தேடுகிறவர்களுக்கு கொண்டு வருவார் கர்த்தர். யாரெல்லாம் தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களே கர்த்தர் மகிழ பண்ணுவார். அவர்கள் சபையில அவருடைய வியாதி மாறுது, கட்டுக்கள் விலகி போகுது, கஷ்டங்கள் விலகுது. தேவனுடைய உன்னதமான பிரசனத்தை தேவன் சபையிலே அவர் தேடி வந்த யாவருக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எங்கே சொல்லப்பட்டிருக்கு? சபையின் சமூகத்தை நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பார்த்தீங்களா? யாரு? உண்மையோடு உத்தமத்தோடு அவரை தேடி வந்தவர்கள், உண்மையோடு பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன்? அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆகவே என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பணிகளும் என் பணிகளத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பணி செலுத்தும் இடம். பார்த்தீங்களா? சபை என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது பணி செலுத்தப்படுகிற இடம். பணி செலுத்துகின்ற இடம் பரிசுத்தமான இடம். பணி செலுத்துகிற இடம் வந்து சுத்தமா இருக்குமா? பணி செலுத்துகிற இடம் பணி செலுத்துவாங்க. ஊர்ல பார்த்தீங்கன்னா
வச்சிருப்பாங்க. கோயிலுக்கு முன்னாடி படி வெட்டுவாங்க, பணியில் ஆடை வெட்டுவாங்க, பணியை வெட்டுவாங்க, பார்த்துருக்கலாம், கிராமங்கள் பார்க்கலாம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 10 செலவு கிடக்கும், அரிசி பார்க்க ஒரு மாதிரி பார்க்க ஒரு 60 ரூபாய் வாடகை வந்துட்டே இருக்கும். அப்போ அது ஆரம்பிச்சாரு, என் பரிசுத்த அந்த பலிபீடத்தின் மேல் என்ன செய்யும், அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் நாம் செலுத்துகிற ஒவ்வொரு பலி. அப்ப ஆராதனை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை என்பது என்ன, ஒரு பலி செலுத்துகிற காரியம். பார்த்தீங்களா? அதனால நீங்க ரோமன் கருத்துக்கு எழுதுவாங்க, இது பேரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு ஆராதனை எழுதுவாங்க. ஆமா, திருப்பலி. ஆராதனை என்னது? திருப்பலிமா. ஏன்னா புனிதமான பலி செலுத்துகிற நேரம், நம்மை பலி கொடுக்கிற ஆண்டவரத்துல, எனக்கு பலியான தேவனிடத்துல வந்து என்னை சர்வகத்தையும் படைக்கிற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பார்த்தீங்களா? அப்போ இங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பலிபீடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க பாருங்க, அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தை மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? பலிபீடத்தை சுற்றிலும் நாம் செலுத்துகிற பலியில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் அங்கீகரிக்கிற நம்முடைய பலிகளை நீங்க பலி செலுத்தாம இருந்தீங்கன்னா, தேவனை ஆராதிக்கிறீங்கன்னா, உங்களை கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். இல்லையா? நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்க பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இங்க பலிபீடம் எங்க இருக்கும்? சபையில வீட்டை இருக்குமா? சொல்லுங்க. ஒரு வீட்டை வந்து நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா அந்த வீட்டை பலிபீடம் இருக்குமா? அது வீடு நான் பரிசுத்தம் கிடையாது, அது பரிசுத்தம் கிடையாது, அது வீடு. அது ஒரு ஜப ஒரு அதாவது அன்றைக்கு என்ன செய்வாங்க, குடி ஜபம் அவ்வளவுதான். ஒரு உபவாசம் கிடையாதோ இல்லை வீட்டு ஜபமோ இல்லை ஏதோ ஒரு காரியமான செய்வாங்க, விசேஷ கூடமோ ஒவ்வொரு வீட்டை பண்ணுவாங்க. அவர் தேவன் வாசம் பண்ணுகிற இடங்கள் இருக்கும். அந்த ஜப வீடு தனியாக ஒரு ஆலயமாக காணப்படும். அங்கெல்லாம் பலிபீடம் காணப்படும். அங்கெல்லாம் பலியிடுவார்கள். வீட்டில் போய் பலியிடுவாங்களா? இங்க ஆடு மாடு வீட்டில் வந்து பலியிட்டு இருக்காங்களா? பலியிட மாட்டாங்க. அவங்க பலி எங்க இடுவாங்க? ஆலயத்தில் வந்து கோயிலில் வந்து பலியிடுவாங்க. அப்போ தேவனுடைய சபை ஜப வீடு, அப்போ பலிபீடம் இங்கதான் இருக்கு. இங்கதான் பலியிட முடியும். இங்க நீங்க கொண்டு வருகிற சர்வாகங்களையும், நீங்க செலுத்துகிற சோத்திரப்படியும், நீங்க செலுத்துகிற துதிப்படியும், நீங்க செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கப்படியும் கர்த்தர் பலிபீடத்திலிருந்து அங்கீகரிக்கிறவரை காணப்படுவார். நீங்க வேலைக்கும் உங்களுடைய பலி வந்து அங்கீகரிக்கப்படாது. இல்ல நான் அங்க காணிக்கை செலுத்தினேன், எங்கே செலுத்தினேன், நான் அங்க போனேன், டிவியில பார்த்தேன், எதுவுமே அங்கீகரிக்கப்படாது. பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் ஆராதனை பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன பண்றார்? அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகள் சர்வாங்க தகனம் முழு பலி. சர்வாங்க முழு உடலை முழுசா சுத்திகரிக்கிற காரியம், முழுமையாக ஒப்புக்கொடுக்கிற காரியம் எதுவானாலும் தேவன் பலிபீடத்திலிருந்து அங்கீகரிக்கிறவரை காணப்படுவார். அது மட்டுமல்ல, என்ன சொல்றது பாருங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜபபீடமாகணும். பார்த்தீங்களா? அவங்க பலியிடப்படுகிற பலியை கர்த்தர் அங்கீகரிப்பது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்படுகிற எல்லா ஜபத்துக்கும் தேவன் சபையிலிருந்து அவர் அங்கீகரிக்கிறவரை காணப்படுவார். எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் பதிலளிப்பார். ஏன்னா பலிபீடத்தை சுற்றி இருக்கிற தூபங்கள், செலுத்தப்படுகிற தூபம் இருக்கு பார்த்தீங்களா, அது பணி அது எப்படிமா அப்படியே விதமான தேவனிடத்தை சமூகத்தை கடந்து போகும் வேலை சொல்லுகிறது. பலிபீடத்தில் செலுத்தப்படுகிற சுகந்த வாசனை ஆண்டவர் சொல்றார். எதுமா? பலி செலுத்துகிற அதை சுற்றிக்கும் போது வர்ற புகைகள் பார்த்தீங்களா, அதை வந்து கத்தரிச்சுட்டாரு, சுகந்த வாசனை. பார்த்தீங்களா? நமக்கு எப்படி இருக்கும்? அது 60 ரூபாய் காணப்படும். ஏன்னா ஒரே கொசுங்க நம்ம வரணும். ஆனா கத்தர் அதை எழுதுறாரு, சுகந்த வாசனையாய் பார்க்கிறாரு. இல்லையா? அது தூக்கம் போல அது கடந்து போகும். பலி செலுத்தும் போது செலுத்தப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களும். இல்லையா? ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன கேட்டீங்கன்னா, நமக்குள்ள எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போகணுங்கிற உணர்வு வரணும். சபையில கூடி ஜெபிக்கிற உணர்வு வரணும். இன்னைக்கு விசுவாசான பாவம் ஆவி தான் என்ன பண்ணணும்? ஒரு பாவம் ஆவி இருந்துச்சுன்னா அந்த சபைக்கு போகக்கூடாது. ஏதாவது ஒரு பாவம் இருந்துச்சுன்னா சபைக்கு போகக்கூடாது. சபைக்கு ஏன் வரணும்னா இதான் காரணம். சபையில ஒருத்தன் வந்து என்னால ஆராதிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னா, ஒண்ணு அவனுக்குள்ள பாவம் ஆவி இருந்து அவனுக்கு பாவம் ஆவியோட பாவத்தின் ஆவி. இல்லையா? அப்ப பாவம் அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க தேவனுடைய சபைக்குள்ள நுழைய முடியாது. இல்லையா? ஆராதிக்க முடியாது. இல்லையா? கலந்து கொள்ள முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதனாலதான் ஆண்டு சொல்றாரு,
அங்கீகரிக்கப்படாத ஆராதனை, பலிபீடத்தில் செலுத்தப்படுகிற சர்வ தகனபலியாக ஒரு நாள் ஆகாது. அல்லேலூயா. ஆகவே நாம் செலுத்துகிற எல்லா பலியும் கர்த்தர் அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த அங்கீகரிப்புக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் எழுதப்பட்ட நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுது தேவனுக்கு செலுத்த கடவுள். ஆமா, பாத்தீங்களா? அப்போ நம்ம செலுத்துகிற பலி பாத்தீங்களா, சர்வாங்க தகன பலின்னு பார்த்தோம். அது செலுத்துகிற பலி வந்து அது பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இங்க வேற அழகா சொல்லுகிறது, நாம் செலுத்துகிற பலி எப்படிப்பட்டதை காணப்படுமா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தப்படுவோ. பாத்தீங்களா? அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை துதிக்கிறவராய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும், துதிபலி செலுத்திட்டே இருக்க வேண்டும். துதிபலினா உன்னதமான அந்த சுகந்த வாசனை உண்டு பண்ணக்கூடியதாக காணப்படும். அதுதான் தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியது. வேறு அழகாக சொல்லி பாருங்க, துதிக்கும் நாமத்தை, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தப்படும். எப்பொழுதும் செலுத்தும் ஸ்தோத்திர பலியை. அல்லேலூயா. எப்பொழுதும் செலுத்துகிற ஸ்தோத்திரம் சொல்ல கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நாம் பலி செலுத்துகிற இடம் வந்து தேவனுடைய சபை என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. வீடு அல்ல, காடு அல்ல, ரோடு அல்ல, தெரு அல்ல, டிவி அல்ல, ஏதோ ஒரு பெரிய மண்டபமும் அல்ல. மண்டபத்தை அந்த மண்டபத்தை கல்யாணத்தை அங்க ஜபாச்சு அங்க ஆராய்ச்சி வர மாட்டாங்க. ஆனா மண்டபத்துக்கு விசேஷ கூட்டத்தில் போய் இருப்பான், ஒரு கூட்டம் போய் பார்த்துருக்கோம். அதுதான் உண்மையை தேடாத விசுவாசி. சத்தியத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேடாத தினம்னா ஊர் அடங்கிட்டு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சபைக்குரிய காரியத்தை ஈடுபடாம எங்கெல்லாம் கூப்பிடுறாங்க அங்கெல்லாம் முதலாக போயிருப்பாங்க. வீட்டை அடங்காத அது அடங்காத எழுதுவாங்க. அடங்காத கிடாரிய அடங்காது வீட்டு அடங்கிருக்க அவர் விட்டா ஊர் இருக்கும். அப்படியே பார்த்தீங்களா, எங்கெல்லாம் குளிருக்கு அங்கெல்லாம் சுத்திட்டு வரும். அப்படிப்பட்டவர்கள் கூட நம்முடைய மந்தையில நம்முடைய மேய்ச்சல்ல அடங்கி இருக்கிறாங்க தான் உன்னதமான ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ளும். அது சுத்தி குறையினாலே தெரிஞ்சுக்கணும். அது சபையில் குடியினுக்கு சபைக்கு கீழ்படியாது, மேய்ப்பனுக்கு கீழ்படியாது. அது என்ன செய்யும்? ஒவ்வொரு இடமா போயிருக்கும். அந்த மண்டபத்துக்கு போகும், இந்த மண்டபத்துக்கு போகும், அந்த ஊருக்கு போகும், இந்த ஊருக்கு போகும். ஒரு கூட்டம் கூடுவாங்க, நம்ம அங்க போகலாம். எந்த ஒரு காரியமானாலும் சபை மூலமா போறதுதான் மேன்மை. ஊழியக்காரங்க அறுபது மாசம் இப்படி ஒரு இடத்துல மீட்டிங் வைக்கிறாங்க, இந்த ஊர்ல வைக்கிறாங்க, நம்ம போலாமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டு ஊழியக்காரோட பெர்மிஷன் வாங்கி எல்லாம் சேர்ந்து போறான். சில பெர்மிஷன் பாஸ்டர் தெரியாத போட மாட்டாரு, நம்மளாம் சேர்ந்து போகலாம். பார்த்தீங்கன்னா அங்கே கூட கிளம்பி அப்படியே ஊரா போயிருக்கும். நிறைய இடம் நடக்குது. உங்களுக்கு சொல்றேன், ஒரு கூட்டமா கூடிக்கிறாங்க, கூட்டிட்டு அங்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிட்டு பாஸ்டர் நீங்க பாஸ்டர் வந்து சொல்லிடுறாரு, பாஸ்டர் பராமரிச்சு போக வேணாம்னு சொல்லுவாரு. பார்த்தீங்களா, பாஸ்டர் செஞ்சவர் பராமரிட்டு அங்கே போகாத அவங்க ஆசீர்வாதம் வந்துடும். பார்த்தீங்களா, கூட்டிட்டு என்ன பண்ணாங்க, அப்படி கிளம்பிட்டு அங்கே தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சென்னை, தூத்துக்குடி இப்படி சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அடங்காத இருக்காது. ஒரு சபையில் அடங்கி இருக்காது. ஒரு சபையில் அடங்கி இருக்கும் போதுதான் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் காணப்படும். பல சபையில பல போதகர்கிட்ட பழக்கம் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மிஞ்சின நீதிமான போல ஆகிடுவாங்க. ஒரு சத்தியத்தை நிலைத்திருக்க பல விதமான சத்தியத்தை கேட்டு அவங்க அப்படியே ஒரு புத்தி பெருந்தது போல ஆகிடுவாங்க. எது உண்மை எது தெரியாம கடைசியில் சத்தியத்தை விட்டு விலகி ஓட காரியத்தில் வந்துடுவாங்க. அதுக்கு நிறைய பேரை பார்த்துருக்கேன். அம்மா வந்து ஒரு மீட்டிங் வந்திருந்தாங்க, ஒரு சபையை சேர்ந்து நம்ம சபையை சேர்ந்து ஒரு அம்மா அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பாஸ்டர் சோதனை விசாரிச்சாங்க. நம்ம விசுவாசி இவங்க இப்போ எத்தனை பேர்கிட்ட பேசுறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் கேட்டா அவங்க எங்க சபைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு 10 பேர் சொல்றாங்க. எங்க சபைக்கு வந்திருக்காங்க, எங்க சபைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஓ, அப்ப எல்லா சபைக்கும் ஆளுநர் போல என்ன, எல்லா சபைக்கும் அங்க ஒரு வாரம், இங்க ஒரு வாரம், இங்க ஒரு வாரம். அது நிலைநிற்காது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒரு சபையில நிலைநிற்க வேண்டும் தான் வேதம் சொல்லுது. நான் காண்பிக்க தேசத்துல வாசம் பண்ணுகிறாரு. நீங்க அதை விட்டு வேற தேசத்துக்கு போனீங்கன்னா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதம் நிலைநிற்க முடியாது. அழைப்புல உறுதியா இருக்கணும். அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாம இப்படி சுத்தமானால்
ஒரு விசுவாசி அப்படிதான் நாங்கள் சபைக்கு போயிருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பாஸ்டர் இப்படிதான் பாஸ்டர் இந்த சபையில இப்படிதான் நாங்க போகணும். எங்க ஊழியர்கிட்ட சொல்லாம என்ன பண்ணோம், நாங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்துருப்போம். காணிக்கையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம், சேர்த்து வச்சுக்கிட்டு அதை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அங்க நடக்கிற மீட்டிங்ல அந்த தொடர்ந்து போயிருவோம். நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு காரியங்களும் சபையில நாங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சுனாமிக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போவோம், இங்கே நம்ம காளையர் கோயிலுக்கு போவோம், அப்புறம் திருப்பத்தூர், தூத்துக்குடி எல்லாம் பேருந்து. நான் கூட ஒரு 10 பேரை கூட்டு போனேன் தூத்துக்குடி, நாலமாவை, சேட்டம்மா, அம்மனி, வினோலி, சந்தோஷ், அப்புறம் ஜெயஸ்ரீகா எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஒரு 10 பேரை கூட்டு போனேன். இப்போ 2004 சுனாமிக்கு முதல் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15ஆம் தேதி யூத் மீட்டிங் நடந்துச்சு நாலமாடி. உடனே பிரதர் சொன்னாங்க எல்லாரும் கூட்டு போனாங்க. அதுதான் முறை சபையில சொல்லி எல்லாத்துக்கும் 10 பேர் இருந்து பஸ்ஸே போகணும். தூத்துக்குடி வந்து 4 மணி போயிட்டு திருப்பி தூத்துக்குடி வந்து அண்ணன் சின்ன அவங்க இருந்து நைட் சாப்பிட்டு அங்கிருந்து கிளப்பி திருப்பி நாகப்பட்டினம் எல்லாம் சொல்லி நம்ம செய்யணும். எந்த ஒரு காரியமும் சொல்லாம செய்யறது ஆசிரியர் வராது, வரும்போல இருக்கும் ஆனா வராது. சொல்லுவாங்க எனக்கு அங்க போன எனக்கு அப்போட நினைச்சு, ஆனா எல்லாம் பாருங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டு அப்படி மறைச்சு போறோம். கை கேட்டது வாய் கேட்டாம போய் ஆசிரியர் வருது போல இருக்கும், வராது. ஏன்னா சபையில ஒருமனை இல்லாம இல்லையா, சபையினுடைய அந்த ஒழுங்கு கீழ்படியாம பெற்றுக்கூடிய எல்லா ஆசிரியரும் நம்ம வீட்டு கடந்து போகிறதா காணப்பட சந்தோஷம் இருப்புக்கு கூட இருக்கும். ஆனா வீட்டுல பார்த்தா சண்டை சச்சரவு இருக்காரு. வெளியே பார்ப்பதற்கு சமாதானம் போல இருக்கும், ஆனா சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா விசுவாசம் நம்ம வஞ்சிக்கிறவனா இருப்பான். எப்படியாவது நம்ம வஞ்சித்து விசுவாசத்துக்கு வழிவகுத்து போக்கணும் மோகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் இடம் கொடுக்குறோம். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல உண்மையா நீங்க சபையில உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனுக்கு கதைதான் அனைவருக்கு அதிகாரியா இருக்கிறார். நீங்க சபையில நீங்க உண்மை இல்லைன்னா மற்ற காரியத்தை எப்படி ஆண்டவர் வந்து உண்மையாக்க முடியும்? ஒரு சின்ன சபையிலேயே நம்ம ஊழியத்துக்கு சபைக்கு உண்மையா இருக்க முடியல அப்படின்னா அவ கர்த்தருக்கு பரலோகத்தில் உண்மை உள்ள மாற்ற முடியும். வேறு அளவுக்கு கொஞ்சத்தை உண்மை உள்ளவன் கொடுக்கப்பட்ட சின்ன சபையானாலும் சின்ன பொறுப்பானாலும் சின்ன ஊழியமானாலும் அது யாரோ உண்மை உத்தமாய் காணப்படுகிறானோ அவனுக்கு நான் சகலத்துக்கு நான் மேன்மைப்படுத்துவேன், சகல காரியத்தில் அப்படி உயர்த்துவேன். இல்லையா? அப்போ நம்ம எது பண்ணாலும் நல்லது கெட்டதோ அப்படியே அவரோட இடைப்பட்டு போகணும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற காரியம். ஆகவேதான் நம்முடைய பணியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு பணியும் கர்த்தர் பணிபடுத்த அங்கீகரிக்கிறார். வேலை அங்கீகரிக்க மாட்டார். நான் சொல்றேன் கேட்டுக்காங்க, எங்கேயும் அங்கீகரிக்க மாட்டார். அவர் மூலமா போகும்போது அப்பதான் அந்த நாலமாடிக்கு பேருந்து பார்த்தீங்கன்னா 2004 சுனாமி வர்றதுக்கு 3 மாசம் முன்னாடி பேருந்தோம், எல்லாம் பேருந்தோம். அப்பெல்லாம் சபையில ஏகப்பட்ட போராட்டம் பிரச்சனை. 2008 பெரிய பிரச்சனை. அது மாதிரி 2002 பிரச்சனை. பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். உடனே போயிட்டு ரஜாவில் போயிட்டோம், போயிட்டு திருப்பி வந்தோம். வந்துதான் அங்கே வேளாண்மையில் அந்த இடத்துல வீட்டு அங்கே இருந்தோம். அப்போ நான் ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியம் செய்ய வேண்டாங்கிற உணர்வு வருது. அப்பா ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு போராட்டமா, நம்ம ஊழியம் கத்திரிக்கு ஊழியம் செய்ய வந்தா இந்த ஜனங்களும் ஏதோ இது பண்ணிட்டு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. ஊழியத்தை வந்து நான் வந்து சொத்து பத்தெல்லாம் எடுத்து அது வரைக்கும் இவருக்கு அப்புறம் இந்த இடத்துல நானே ஆக்கிரமிக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் அந்த பழைய விசுவாசிகள் நினைச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதனாலதான் இந்த தூத்துக்குடி இங்கிட்டு நாகப்பட்டினத்துக்கு திரும்பணும். தஞ்சாவூர் ஒரு 8-9 மாசம் அங்கே இருந்தோம். அப்போ திருப்பி கூப்பிட்டதுனால தான் வந்தோம். வந்து அங்கே தங்கியிருந்தோம். அப்போ வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு வந்தேன், ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியத்துக்கு வந்துட்டு அழைக்கப்பட்டாச்சு, அதனால புதுக்குடிக்கு வந்தேன். ஆனா இப்ப யாரு நினைச்சு ஊழியத்தை வந்து இவங்க ஏதோ ஒரு சொத்து பத்தப்படுறதுல இவங்க பிரச்சனைக்கு வராங்க. அந்த ஊழியம் செய்ய வேண்டாம், எங்க போயிடலாம் சென்னைக்கு போறாங்க. ஏன்னா என்னுடைய காலேஜில் படித்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிவில் பில்டிங்ல வந்து அந்த இதுல எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறான், ராமகிருஷ்ணன். அவனை ஒரு நாள் சந்திக்கும் போது சொன்னான், நீ வந்து சிலவனை வந்துரு, நீ அவனுக்கு வேலை தரேன், நீ எடிட்டிங் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன், கிராஃபிக் ஒர்க்கு சொல்லித்தரேன் வந்துரு. எனக்கு மைண்ட் அங்கே போயிட்டு ஊழியத்துக்கு வந்து இப்போ மைண்ட் அங்கே இருக்கு, சிவில் பில்டிங் வந்து சினிமா இருக்கு அப்படின்னு அதுல சிந்தனையில தான் எழுதிட்டு இருக்கிறேன். அப்போ ஆனா எனக்கு ஒரு பக்கம் ஊழியத்துக்கு உணர்வுகள் வந்துட்டு இருக்கு. ஆனா சிந்தை வந்து இருக்கிறது என்ன வந்து ஊழியத்தை விட்டு விளைகிறது, ஊழியத்தை செய்ய நினைக்கிறது.
அப்பதான் எங்க போறோம், இந்த நாடகமாடிக்கு கூட்டு போறேன். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனம் மூலமா சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். 40 மாசம் இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா என் காலில் வந்து ஒரு காயம் கிடையாது. திடீர்னு பார்த்தா காலை ஊன முடியாது, பயங்கர வேதனை. அவன் கீழே மருந்துனா மேலே போய்க்கிறேன், முடியுமா இருந்துச்சு. நான் பசிக்கிற தொடங்கி ஒரு 10 நாள் வரும். அப்புறம் இது மலத்தஸ்ட்டு காட்டினா அவங்களுக்கு எழுப்பு விடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாகாசத்தை எப்படி காட்டுச்சு. அங்கே பார்த்தா அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டார் நாகை ஹாஸ்பிட்டலில். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அவர் உடனே 5000 பணம் எடுத்துட்டு நீ வந்திருக்க ஒரு நாள் தான் ஆப்ரேஷன், ஒரு நாள் முடிச்சு அடுத்த நாளே எடுத்துலான்ட்டார். உடனே வந்து வாசிக்கிற இடத்துக்கு போது அங்கே போனோம். சாயங்காலம் போல தான் ஆப்ரேஷன் பண்ண காலில் முதல்ல அந்த கட்ட சின்ன வரலுக்கு மேலே வெட்டி பார்த்துட்டு ரைட்டாக வெட்டினாரு. வெட்டி பார்த்து ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த சைடு வெட்டி பார்த்து அங்கேயும் கீழே 3 இடத்துல வெட்டி பார்த்து ஒன்றுமே மூடிட்டார். அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கும் பொழுது கட்ட ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். அதாவது நான் நரகத்துக்கு போறேன், பாதாள வீட்டில் இருக்கிற கந்தாங்க கூட அப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க 2 தூதர்கள் கொண்டு போய் நாங்கள் உள்ள போறோம். நீ இதுக்குதான் இப்போ நீ ஆயுதமாக இருக்கிற, எதுக்கு நரகத்துக்கு தான் இது வரைக்கும் ஆயுதமாக இருக்கிறேன். அங்க கொண்டு போய் விட்டு அது காட்டுறாரு. உள்ள கொண்டு போகும்போதே நான் நரகத்தில் போகும்போதே பார்க்குறேன், தரிசனத்தில் பார்க்குறேன். அப்போ நான் எப்போ ஆபரேஷன் பண்ணி இருக்கிறேன், அந்த மயக்கத்தில் இருக்கிறேன். மயக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம். அப்போ நரகத்துல போய் அக்னி எரிக்கிற அக்னிக்குள்ள கொண்டு போறாரு. அப்போ பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச முகங்க நிறையா இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன புதப்புலி கூட இருக்கு. அந்த புதப்புலிகளை முழுங்கி இருக்கிறாங்க. எல்லாம் முழுங்கி பாதி அளவுக்கு உள்ள இருக்கிறாங்க. எல்லாம் கையெழுத்து அப்படியே கதற சொல்ல கேட்குது. அப்படியே கொண்டு போய் எப்படி கூட போயிருக்காரு. தூரம் உள்ள போய் கடைசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புகமே இருக்குது. நம்ம முதல்ல அதுக்குள்ள தரிசனத்துக்கு போகும்போது இந்த பழைய காலத்து சினிமா படம் பார்க்கும்போது ஒரு கட்டம் மட்டும் அடுத்த கட்டம் வந்து ஒரு மாதிரி ரவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா, ரவுண்டு வரும். அதே போல ரவுண்டு வந்த உடனே நான் என்ன பண்ணேன், அந்த நரகம் முடிஞ்சு அடுத்தது ஆண்டவர் தூதர்கள் 2 பேரும் நான் எதற்கு இந்த தள்ளுவண்டியில் உட்காந்துருக்கேன், ஈஸ்வரில் உட்காந்துருக்கேன். அப்படி தள்ளிட்டு வராங்க இந்த தூதர்கள். கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ணாங்க, அந்த நரகம் அந்த 2 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்மையாக வேகம் அதிகமாக இருக்கு. அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அப்படியே தூக்கி அதுல வச்சார். இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீ இருக்குதான் வாங்கி. ஆனா இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கர்த்தத்தெல்லாம் கல்வி கொண்டு போய் இதில் விட்டாரு. பரவத்துக்கு அப்படியே தரிசனம். அப்போ தரிசனம் நடந்துருக்கும் பொழுது எனக்கு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. நாகேஸ்வரர் 2வது செகண்ட் ஃப்ளோர்ல படுத்து கிடக்க விட்டேன். மயக்கத்துல தான் இருக்கேன். ஆனா என் வாயில கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன். நான் மயக்கத்தில் இருக்கேன். என் வாயில வந்து கர்த்தருடைய பாடுகளை சொல்லி தியானிச்சுட்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்ட பாடுகளை சொல்றாங்க. நீ இவங்களுக்கு 5 காயங்கள் பட்டு எனக்கு ஒரு காயம் தானே, இதுவே நான் தாங்க முடியும்னு சொல்லி என்னுடைய பாவத்தை எல்லாம் அந்த இது சொல்லி கேட்டுருங்க. ஆனா சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க. எங்க அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் என்னுடைய நான் சொல்ற காட்சியையும் நான் வெளிப்படுத்துகிற என்னுடைய காரியத்தையும் பாவத்தையும் அறிக்கைகளை எல்லாத்தையும் கேட்கிறாங்க. அப்போ பிரதர் ஜோபியம் வந்தவங்க கூட கீழே வந்து ஏதோ சத்தத்தை கேட்டு மேலே போய் வந்துட்டாங்க. வந்துட்டு போனவங்க சத்தத்தை கேட்கறவங்க மேலே வந்துட்டு அவங்களோட பார்த்து என்ன தெரியலையே இப்படி பண்ணி பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் இடையில அப்பதான் அந்த தரிசனம் முடிஞ்சதுன்னா அப்பதான் என்ன பண்ணாங்க, இந்த பருவத்தில் கொண்டு போய் உள்ள காரியத்தை பார்த்தோம். அதோட முடிஞ்சது. ஆனா இப்போ அது முடிஞ்சு வந்துட்டேன். ஆனா இப்பவும் எனக்கு கூட இருக்கு, ஊழியம் செய்யக்கூடாது, வேலைக்கு போகணும். அப்போ 4 மாடிகள் எல்லாத்தையும் கொடுத்து போறேன். ஒரு 10-15 பேர் எடுத்து போறோம். அப்போ அங்கே 4 மாடியில் கடைசியில் ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பம், ஆண்டவரை நான் அழைக்கிறேன், 2000 ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க, ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன். ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் ஊழியத்துக்கு விரோதமாக எழுதுகிற பிரச்சனையை பார்க்கும்போது என்னால் செய்ய முடியல. நான் எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் ஊழியம் செய்யமா வேண்டாமான்னு எனக்கு இந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், எனக்கு இங்கே வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே மோகன்சி என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, பாபு செல்வன் நினைக்கிறார். ஏன்னா அப்போ நான் பத்திரிகை வெளியிடுவோம், பத்திரிகையில் என்ன பாபு செல்வன் நான் போட்டுட்டேன். அப்போ கூப்பிடுறாரு, பாபு செல்வன் ஊழியத்துக்கு கூப்பிடுறதுக்கு ஊழியம் செய்ய வேண்டாமான்னு நினைத்து கொண்டிருக்கிற பாபு செல்வன் 2 தடவை என் பேர் சொன்னார். அதாவது நீங்கள் அந்த 2004 ஆகஸ்ட் 15 பீரியட் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம். அந்த என் பேரை சொல்லி சொல்றதா எனக்கு அறிந்து கொள்ளணும். பாபு செல்வன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஊழியம் செய்யவா வேண்டாமான்னு தீர்மானித்து பாபு செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலையில் இருக்கிற படம் மறைந்துக்காம அது போல நீ போக முடியாம உன் தேவனாக பிரகாசிக்க பண்ணுவாரு. இன்னைக்கு கூட அது
அதுக்கப்புறம் அந்த நேரம் தான் எனக்கு உணர்வு அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் முழுமையா பாப்பாவை போக ஆரம்பிச்சேன். காரணம் கேட்டீங்கன்னா அடைக்கலம் தெரியல, பள்ளிக்கூடத்தை தெரியல, பள்ளிக்கூடம் எதுன்னு தெரியல, எப்படி பள்ளியிட வேண்டியது என்ன தெரியல. நமக்கு உலகபரமான காரியங்களை அறிந்து கொள்கின்றோம். அந்த காரியத்தை நினைக்கிறதுனால தான் நாம் கற்றுக்கொள்ள உலகத்தை கிட்டி செல்ல முடியும். பல காரியங்களும் இருக்குது. பாவக்காய் அது இது என்ன செய்யுது, நம் சிந்தையை குறைத்து கொள்கிறது. உண்மையான ஆவியோடு உண்மையோடு அவர் ஆராதிக்க முடிய மாட்டேது. ஆகவே கத்த சொல்கிறார், நீங்கள் நான் உங்களை தெரிந்து கொண்ட நீங்க தான் வாசத்தை அடைந்தார் நம்மளை. அல்லேலூயா. ஆகவே இப்ப சொல்றாரு, நீங்க எனக்கு பழி செலுத்துங்க. உங்க முதலின் பழி செலுத்துவத நம்மை கத்த தெரிந்து கொண்டார். அடுத்து நம்முடைய இதயத்தை தெரிந்து கொண்டார். அடுத்து வாசம் பண்ண தலமாக மாற்றி வருகிறார். இப்பொழுது நம்மிடத்துல பழியை கத்த எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கு. பழி செலுத்தணும். பழி இப்ப எழுத்தாம பாவம் மன்னிக்கப்படாது. நல்லா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க பழி செலுத்தாம உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டாரு. ஆகவே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனா இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் பலி எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன பலி எதிர்பார்க்கிறாரு? நான் உனக்காக பலியான, நீ எனக்காக உன் பலியை செலுத்து, உன் துதி பலியை செலுத்து, உன்னதமான பலியை செலுத்து, உனக்கு உயர்ந்த பலியை செலுத்து, சுகந்த வாசனை பலியை செலுத்து, சர்வகர பலியை செலுத்துகிறார். இல்லையா? ஆகவே நாம் விக்கிரமாய் கர்த்தருக்கு உகந்த பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் செய்வார், நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுவார். ஆகவே நமக்குள்ள ஒரு ஐக்கியம் வர வேண்டும். பாருங்க, வாசிங்க அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 46ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலேயே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு ஜெபம் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் பாத்தீங்களா அப்ப என்ன செஞ்சாங்க? அவர் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட்ட ஒருமனம் இருந்துச்சு. மக்களுக்கு விசுவாசிகளிடத்துல ஒருமனம் காணப்படுச்சு. கர்த்தர் அந்த பெரிய கிரியைகளை செய்தார். பாத்தீங்களா? நீங்க நம்மள ஒருமனம் இருக்கான்னு பார்க்கணும். நம்மள ஒருமனம் அவங்கள பிடிக்க மாட்டேங்குது, இவ்வளவு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க தான் வர மாட்டேன், இவங்க தான் வர மாட்டேன், அவங்க பேச்சு சரியில்லை, இவங்க பேச்சு சரியில்லை, அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க. பாத்தீங்களா? ஒருமனம் இல்லாம போயிருக்கிறது. இந்த ஒருமனம் குறைச்சு உண்டு பண்ணிக்கிறவங்க யாரு? பிசாசாங்க. நமக்குள்ள சிந்தியை குறைச்சு நாம தேவனை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும், மனுஷனை பார்க்க கூடாது. நீ நாம என்ன செய்யறோம்? தேவனை பார்க்க மாட்டோம், மனுஷனை பார்க்கணும். அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், இதை நினைக்கிறனாலதான் நம்முடைய பலி அங்கீகரிக்கப்பட மாட்டேன். பாத்தீங்களா? நீ தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. யார் என்ன பண்ணணும், யார் என்ன செஞ்சு போட்டோம், நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், கர்த்தரை மட்டுமே ஆராதிப்பேன். நீங்க உணர்வோட வந்து நீங்க கர்த்தரை ஆராதித்து பாருங்க, கர்த்தர் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறவன் செய்ய என்ன பண்றோம்? எல்லாரையும் பார்க்க விடுறோம். நாங்கள் என்ன பண்றோம், என்னென்ன செய்யலாம், எல்லா காரியமும் நம்ம பார்க்கணும். பாத்தீங்களா? அப்ப அப்படி இருக்கக்கூடாது. நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட்டார். எனக்குள்ள இருக்கிற ஒரே மனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இப்ப நான் இந்த செய்தி கொடுக்குறேன்னா, நம்முடைய ஆலயங்கிற செய்தி உங்களுக்கு கொடுக்குறேன்னா, அந்த ஆலயங்கிற வாங்கி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணுவார். நீங்க ஏதாவது பேசுற என்ன பேசுனா தெரியல, நம்ம ஆலயங்கிறாரு, அங்குங்கிற இங்குங்கிற ஒருமனங்கிற அப்படின்னு நீங்க பண்றதுன்னா ஆவியானுடைய அனுகிரகம் அவங்க கிரியை உங்களுக்கு காணப்படாது. ஏதோ சிவனங்காத ஊதுன சங்கு கூட தான் இருக்கும். இந்த காலம் ஏதோ சத்தம் மட்டும் கேட்கும், அவ்வளவுதான். உங்க வார்த்தை நான் சொல்ற வார்த்தையெல்லாம் இதான் இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஒரு மனம் காணப்பட வேண்டும், ஒரு மனமா இருக்கும். என்ன யாரும் எதிர்த்து போட்டுமே அதை கண்டு அதை சொல்றதுனால நமக்கு எல்லாம் ஆக போதா? பரவாயில்லையே, நீங்க அவங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு நான் பாதம் கொடுத்து ஆண்டவர் பரவத்தை கொடுக்க போறாரு. அடுத்த குற்றத்தை நீ பார்க்காத கிடையாது, நம்ம எல்லாம் பார்க்கிறாரு. நீ அவங்க குறை சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னை சுத்தி இருக்குள், உனக்குள்ள என்ன குறை அளவாக பார்க்கிறாரு. ஆனா நீ என்ன செய்யறோம்? அடுத்த குறையதான் பார்க்கிறோம். அவங்க பாரு அதை பண்றாங்க, இதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க நம்ம சொல்றோம். ஆனா நான் அதை மாற்றிக்கொண்டு இருக்கிறேன்னா எனக்குள்ள அந்த காரியம் இருக்கா அதை முதல் பார்க்கணும். ஒரு ஆளை குற்றத்துக்கு முன்னாடி அந்த காரியம் எனக்குள்ள இருக்கா இல்லையா, அதை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, தகுதி இருந்தா சொல்லலாம். நான் எனக்கு தப்பு இல்லை, நான் அதை சொல்லணும்ப்பா அப்படின்னா. அப்ப அதுதான் உண்மையானது. எனக்குள்ள அவ்வளவு பய வச்சுட்டு நான் அடுத்தவங்களுக்கு பதில் இருக்க முடியாது. எனக்குள்ள அவ்வளவு பாவம் வச்சுட்டு அடுத்த பாவத்தை நான் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. என் கண்ணு அவ்வளவு தூசி இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு தூசி என்னால பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ள ஒருமனம் காணப்பட வேண்டும். யாரு மேலும் நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், அவ்வளவுதான். கர்த்தரை ஆராத சபையில் அப்படிதான்
அவங்க ஒரு பிரச்சனை. ஊழியக்காரருக்கு ஜாதியை சொல்லிட்டாரு ஒரு குறிப்பிட்ட விசுவாசிகள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்கலாம் ஒரு பிரச்சனை. ஏன் கூட அவங்க சொன்னாங்க, பாஸ் நான் உங்க சர்ச்சைக்கு நான் வரலாம் இருக்கிறேன், நான் ஒன்றும் சொல்ல ஜாதி பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம இதில் தலையிடக்கூடாது, நான் இது வேறு பிரச்சனை வருன்னு நம்மளை வரவேற்கணும்ல, அவங்களை வாங்கன்னு சொல்ல, அவங்களை வரணும்னு சொல்ல, நான் அப்படியே அமைதியாக இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சபையில எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்க, அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணாங்க, ஜாதியை பற்றி பேசுறாங்க. அப்போ அந்த இருக்கிற அந்த கூட இருக்கிற ஒரு விசுவாசம் தலைமை விசுவாசி ஒரு 2 நாள் கழிச்சு என்னடா இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன் தானே, ஏதோ பேசிட்டாரு, அதை பற்றி நம்ம நம்பிக்கை என்ன ஆக போகுது, நம்ம என் சபைக்கு எதுக்கு போகிறோம், ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அப்போ அங்கே போய் நம்ம ஆண்டவர் மட்டும் தான் பார்க்கணும். அது ஊழியக்காரத்தை போய் பார்த்துக்கிட்டு அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி அதே நம்ம போய் ஆராதிக்க போகிறோம். அவ்வளோ நமக்கு சபையை கொடுத்துருக்கிறாரு, இந்த சபையை தெரிஞ்சுருக்கிறாரு. அப்போ அதை விட்டு உங்கள் சபை அங்கே சபையில் உட்காந்து எனக்கு ஒரு ஆசை வராது. இருக்கிற சபையில் இருந்து அதை நான் அந்த கத்தலுக்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க அவங்கெல்லாம் பண்ணாங்க. அந்த சபையில் இன்னைக்கு இருக்கிறாங்க, அந்த ஊழியர் சபை இருக்கு, அந்த ஊழியக்காரன் இருக்கிறார். ஊழியக்காரர் ஜாதியை பற்றி பேசினாங்க ஒரே வார்த்தையில் நான் கொஞ்ச நேரத்தில் அந்த கொஞ்ச நாட்களிலேயே அந்த பிரச்சனை பண்ண விசுவாசிகள் மாறிட்டாங்க. ஏன்னா சபைக்கு கத்தலாம் பார்க்க போறேன், ஊழியக்காரன் பார்க்க போறேன், ஜாதியை பார்க்க போறேன். பார்த்தீங்களா ஒரு மாறிச்சு, உடனே இருக்கிற எல்லாரும் ஒரு மனமாய் மாறினாங்க. ஒரே மனத்தோட போய் ஆராதிக்கிறாங்க. இன்னைக்கும் அங்க சபைக்கு ஆத்மாக்கள் பெரிய இல்லையா? அப்ப நமக்குள்ள ஒரு மனம் ஏன் இல்லாமல் போய்விடுகிறது? ஏன் ஒரு மனத்துல ஏன்னா பிசாசு ஒரு மனமா இருக்க விடவே மாட்டான். அதான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு மனமா இருந்தா ஜெயம் கிடைக்கும், ஒரு மனமா இருந்தான்னா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆகவேதான் ஒரு மனம் வரப்பட தடை பண்ணுவோம். நம்ம சின்ன பிள்ளையில கதை படிச்சிருக்கோம். என்ன கதை? மாடுகள் மேய்ச்சிட்டு இருப்பாங்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம். அப்போ சிங்கம் அதை அடிக்க பார்ப்போம். அதை படிச்சிருக்கோம். ஒன்றாவது பேர் நான் படிச்சு நாம படக்காது போட்டுக்கலாம். அப்போ எல்லாம் மாடு மேய்ச்சி இருக்கும்போது சிங்கம் தனியாக இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மாடு தனியாக போகும்போது எல்லாம் பண்ணோம், அங்கே அப்போ மாடு சொல்லி போகாத எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேய்ப்போம். இல்லை அங்கே புல்லு அதிகமாக இருக்கு, நான் அங்கே போகணும். ஒரு மாடு போகும். போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் பதிக்கிட்டு அடிச்சு சாப்பிடும். அப்படியே ஒவ்வொரு மாடும் வெளியே போக என்ன பண்ணும், இந்த சிங்கம் அடிச்சு சாப்பிட்டோம். கடைசியில் அங்கே எல்லா மாடையும் அந்த சிங்கம் அடிச்சு போட்டோம் அப்படின்னு சின்ன பிள்ளையில 1ஆம் வகுப்பு நான் படிக்க வைப்பேன். அங்கே என்ன அந்த மாடுகளுக்கு அழிவுக்கு காரணம் என்ன? அந்த மாடுகளுக்கு ஒரு மனம் இல்லை. கூட்டமாக இருந்தால் இந்த சிங்கம் ஒரு சிங்கத்தால போய் அதை மேற்கொள்ள முடியாது. அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், அதை முட்டி மோதி வீசிடும். அவன் தனித்தனியாக இப்போ ஒரு மனம் இல்லாமல் தனித்தனியாக செயல்படும் பொழுது பிசாசான என்ன பண்ணலாம், உள்ள புகுந்து அடிச்சு போடுறான். ஆவியில் அபிஷேகம் வளைந்து நிரம்பியிருந்த நாமே சீர்குலைத்து போட்டு விடுவோம். அவங்க எல்லாம் இழந்து போய் நினைச்சுவோம், கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி நாம் காணப்படுவோம். ஆகவே நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு மனம் பட்டு என்ன பண்ணாங்க, அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோடு அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கவனமில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அதனாலதான் இந்த சபையில ஜனங்கள் அனைவரும் சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள், சேர்ந்துட்டே இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 10:25. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டார். இங்க பாருங்க, இங்க என்ன இங்க அறிவுரைகள் என்றால் இங்கேயும் ஒரு மனம். அங்க நீங்க வசனத்தை இங்க பண்ணீங்கன்னா அந்த ஒரு மனத்துக்கு இந்த வசனம் வராது இருக்கட்டும். அது பார்த்தீங்கன்னா 2வது வசனம் பார்த்தீங்கன்னா அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயங்கரமாக இருந்தான். வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். அதிகார 11 ஒரு 100க்கு அதிபதி, ஒரு படைய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான், ஒரு பெரிய தளபதியா இருக்கிறவன், அவனும் வீட்டார் கர்த்தரை சேவித்தார்கள். அவனுக்குள்ள ஒரு மனம் காணப்படுச்சு. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். அடுத்து இன்னொரு காரியத்தை கூட நீங்க பார்க்கலன்னா மத்திய எழுதப்பட்ட சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் மத்திய 28:19 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். பாத்தீங்களா, இங்க என்ன தெரியுதுன்னா ஆயத்தமாக வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரியத்தை நாம் மறந்து போகிறோம். நமக்கு என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு,
போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நான் நம்மளோட கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆயத்தை செய்கிற காரியம், ஆயத்தை செய்கிற இடம் தான் வருகை. சபை என்பது என்ன கேட்டீங்கன்னா ஜனங்கள் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு இடம். எதுக்கு ஆயத்தம் பண்றது? கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தர் ஜனங்கள் ஆயத்தம் பண்ணுகிற இடம். சபை என்பது வெறுமையான இல்ல. கர்த்தருடைய வருகை பொழுது எது நடக்கும்? முதல் வருகை இருக்குமா? சபையில காணப்படும். சபையில கர்த்தர் நியாயம் விசாரிப்பாரு. பாத்தீங்களா? அப்ப சபையை வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஜனங்களை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். கூடாது. ஒருபடி இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆரம்பிச்சாங்கன்னா ஏன்னா ஒரு வருடத்துக்கு முன்பாகவே கர்த்தருடைய வருகை சொல்லு வந்துடும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வந்து எவ்வளவு பேர் கைவிடப்படணும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாதி கைவிடப்பட்ட பேரு அவ்வளவுதான் கைவிடப்பட்டார். ஆண்டவர் அவர் எப்பனாலும் திடீர்னு வருவார். நியாயத்திற்கு சபையில் நடந்து வருவார். சபையெல்லாம் ஒன்றாக கூட்டப்படும். அப்பொழுது நல்லா இருந்தாங்க. அன்னைக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்களாம் கைவிடப்பட்டவர்கள். இல்லையா? அவங்க நினைச்சாலும் கதறினாலும் அவர் பரவத்துக்குள்ள வேலை செய்ய முடியாது. அதனாலதான் ஆயத்தங்கிற காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்பொழுதும் ஆயத்தமாயிரு. எப்பொழுதும் ஆயத்தம் இருந்துட்டே இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு என்னைய மேல வச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கணும். அபிஷேகத்தில் இருந்துட்டே இருக்கணும். எப்ப வேணாலும் மாமன் வந்துடுவாரு. எப்ப வேணாலும் என்னோட தேவன் வந்துடுவாரு. அப்ப நீங்க எண்ணெயில விளக்கில்ல இருட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இருளான காரியத்துல இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போக மாட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க கதை ஐயோ திறங்க எண்ணெய் ஒன்றும் பண்ணல வராது. அப்போ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அபிஷேகத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அப்ப சபை என்பது கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். மறந்துவிடாது. இது வந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அவர் எப்போதான் வருவாரு அப்படியே அவரோட போகும். பார்த்தீங்களா? அதுக்காகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரு. இல்லையா? அது 25ஆம் அதிகாரத்துல மொத்த 25ல 6வது வசனத்தை வாசிக்கும். 25:6. மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். ஆமா. இதே நடுராத்திரியில சபையில கேட்கும். அல்லேலூயா. நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? திடீர்னு அவர் ஆண்டவர் நடுராத்திரில வராங்க. அப்ப நினைச்சு பாருங்க. இல்ல ஆண்டவரே எனக்கு வேலை இருந்துட்டு. இல்ல ஆண்டவரே நான் அங்க போயிட்டேன் எங்க போயிட்டேன். இல்ல வசதி அதுக்கு சாக்கு போய் சொன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நீங்க நம்மளோட உள்ளீங்க சொல்லலாம். பாஸ்டர் அங்க விசேஷம் போயிட்டு அங்க போயிட்டேன் பாஸ்டர், இங்க போயிட்டு அங்க போயிட்டு அதை பண்ணி இதை பண்ணி நீங்க சாக்கு போய் சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு சாக்கு போய் எடுபடாது. நீங்க என்ன பண்ணி எடுபட மாட்டார். அவர் வரும்பொழுது எதுக்கு ஆயத்தமா இருக்கும். அவ்வளவுதான். அவர் வரும்பொழுது ஆயத்தமா இருந்தா அப்படியே ஒரு அழைத்து கொண்டு போவார். அப்படி ஆயத்தம் இல்லைன்னா உங்களை விட்டு போயிடுவார். அவ்வளவுதான். அதுதான் பாருங்க. அவர் மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருங்கள், புறப்படுங்கள் என்ற சத்தம் கேட்டது. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டியில் ஆயத்தப்படுத்தினார்கள். எல்லாம் உடனே சத்தம் கேட்டு இயேசு வந்துட்டாருன்னு எல்லாம் போனாங்க. அப்பதான் அபிஷேகத்தை கேட்டாங்க. ஐயோ என்ன அபிஷேகம் நான் அபிஷேகத்தை இல்லையே அப்படின்னு தீவெட்டியை தேடுறாங்க. அபிஷேகம் எப்பவும் நிரம்பி இருந்தால்தான் நீங்க வந்தோடனே எதிர்த்து ஓட முடியும், ஆயத்தமா இருக்க முடியும். பாருங்க அது என்ன நடக்குது? புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெய் எங்களுக்கு கொடுங்க. அந்த தேவனை எப்பவும் தேடி அவர் எப்பவும் ஆராதனை பண்ணி பரிசுத்தத்தோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதனை பண்ண ஜனங்கள் கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த புத்தி இல்லாம சரியா சபைக்கு வராம சரியா ஜெபம் பண்ணாம வேத வாசிக்காம இருந்த ஜனங்க அழைக்கப்பட்ட நோய்க்கு ஐயோ நாங்க எங்களையும் கொடுத்து போங்க, எங்களையும் கொடுத்து போங்க. பார்த்தீங்களா? அப்ப நம்ம கெஞ்சுவோம். ஆயத்தம் இல்லாதவர்கள், அந்த புத்தி இல்லாதவர்கள் யாரு? ஆயத்தம் இல்லாம இருந்தவங்க, அசட்டப்பட ஆராதனை அசட்ட பண்ணினவர்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள், ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் அவருடைய ஒருமனத்திலையும் ஐக்கியம் இல்லாமல் காணப்பட்டவர்கள் இப்படி கெஞ்சுவாங்க. நம்ம பார்த்து ஐயோ எனக்கு கொஞ்சோடு என்ன கொடுங்க, எனக்கு கொஞ்சோடு அபிஷேகத்தை கொடுங்க, என்னையும் கொடுத்து போங்க. பார்த்தீங்களா? பாருங்க, புத்தி உள்ளவர்கள் விருத்தமாக அப்படி இல்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி நீங்கள் விக்கிரத்தில் போய் உங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்போ போக கடை சாத்தியம் நம்பியிருக்கும் நேரம் எந்த கடை திறந்திருக்கும் இல்லையா? திடீர்னு வரும்பொழுது வெகுமதி தரப்படி ஆண்டவர் வாராரு, அபிஷேகம் இல்லை, நீங்க போக அந்த சபையில் அபிஷேகம் இருக்கும், இந்த சபையில் அபிஷேகம் இருக்கும்.
இருக்கிற சபையில ஒருங்காய் ஒருமனமாய் கர்த்தரை தேடி அவர் ஆயத்தமாய் இருந்த ஜனங்க மட்டும்தான் அங்க என்ன பண்ண முடியும், தேவனோடு கூட கடந்து போக முடியும். பாருங்க அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். இப்போ ஓடலாம் கஷ்டப்பட்டு அங்க போறேன், இப்படிதான் இல்லாம போயிட்டு நான் அந்த சபைக்கு போறேன். கர்த்தர் பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணார், அந்த சபையில வந்து இறங்கிட்டார். மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவர்களுடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. யாரெல்லாம் அபிஷேகத்துக்கு வல்லமையும் பரிசுத்தத்திலையும் தேவனுடைய எல்லா காரியத்தையும் ஒழுங்காய் காணப்பட்டார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் பரலோகத்திற்கு. கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தம் இல்லாம அங்கே இங்கே அடைந்து கொண்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஆயத்தம் எல்லாம் ஒரே சபையில் ஆயத்தம் இல்லாம பல இடங்களில் அடைந்து கொண்டிருந்தவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறி போனார்கள். பாருங்க, அங்க பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களை அறியே. அப்ப இதுவரைக்கும் ஆராதனை பண்ணது வீணு, ஜெபம் பண்ணது வீணு, எல்லாம் வீணா போயிட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு உங்களை அறியே. நீங்க ஆயத்தம் இல்லாம இருந்தீங்க, என்னை ஆராதிக்கல, என் ஆராதனைக்கு சரியா வரல, ஜெபம் பண்ணல, வேதத்தை வாசிக்கல, ஒரு மனம் இல்லாமல் போய்விட்டது. உங்களை யாருமே எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா? ஆண்டவர் அங்கேயே பார்த்து பதில் சொல்றார். நீங்கள் அமைக்கிறோம் கர்த்தரை பதில் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை ஆராதனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை அசட்டை பண்ணுவார். மறந்து விடக்கூடாது. கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, நம்மை பார்த்து அசட்டை பண்ணுவார். உங்களை நான் அறியே, யாருன்னு தெரியாது. பார்த்தீங்களா? அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா நாம் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டிருக்கிற நாம எப்பொழுதும் ஆயுதமா இருக்கணும். அப்ப ஆயுதம் இப்படிதான் ஒரு மனமா இப்படி ஒரு ஆராதிக்கணும். அப்படிதான் அந்த ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு மனமா இப்படி ஆராதிக்கணும், ஒரு மனமா இப்படி ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், குடும்பமா கர்த்தருடைய நாமத்தை தேடி ஓடி வரணும். அடையக்கூடாது. அங்கே இங்கேயும் போகாம ஒரே இடத்தில் நிலைநிற்க வேண்டும். என்னுடைய நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லி கடைசி வரை நிலைநிற்கிறவன். பார்த்தீங்களா? கடைசி வரை யார் ஒருவன் இடத்தில் நிலைநிற்கிறானோ அவனே ரட்சிக்கப்படுவான். அவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அவனே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவன். இல்லையா? அவனே சத்தியத்தின்படி நடக்கிறவன். அவனே கர்த்தரை எப்பொழுதும் அவரையே மகிமைப்படுத்தக்கூடியவன். அவனே கர்த்தருக்கு சர்வதேசம் செலுத்துகிறவன். அவனை பலிபீடத்துல தன்னுடைய பலியை கட்டிக்கிறவனாய் காணப்படுவான். இன்னும் கண்களை மூடி என்னுடைய சமூகத்தில் ஆண்டவரே, இதோ இன்றைக்கு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, தேவனுடைய முடி சபைக்கு முன்பாக உடைய பலிபீட அண்டையில ஆண்டவரே பலிகளை செலுத்துகிற ஆண்டவரே, தேவரே இதோ நீ அவர்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்க. நான் அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறேன்னு சொன்னீங்க. நீ எங்களுக்குள் வாசமாய் இருப்பதற்காகவே நீ தெரிந்து ஆண்டவரை உங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் உண்மையோடு ஆவியோடு ஆராதிப்பார்கள், தொழுது கொண்டு போவார்கள். இன்றைக்கு சில நேரங்களில் உண்மை இல்லாமல் போய்விடுகிறது. உண்மையோடு எங்களால் ஆராதிக்க முடியலாம். ஆண்டவரை எங்களுக்குள்ள இருக்கிற வேலைகளும் எங்களுக்குள்ள இருக்கிற கவலைகளும் கண்ணீரும் வேதனைகளும் ஆண்டவர் உலகமான காரியமும் ஆண்டவர் விசுவாசம் வஞ்சிக்கிற வார்த்தையினால எங்களோட உண்மையும் ஆவியும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் ஏதோ மனுஷனை நான் ஆண்டவரை எனக்கு தெரிந்தவனே சொன்னீங்க. மனுஷனையே நான் ஆண்டவரை தங்குகிற இடம் என்று சொன்னீங்க. நீங்கள் தங்குகிற இடத்தை அசுசிப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் இதிலிருந்து எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உமக்கு உகந்த காரியம் மட்டுமே செய்ய வேண்டும். நாங்கள் உமக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆண்டவரே அதிகமாக நடக்கும் பொழுது ஆண்டவரை தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்மையும் அறிந்திருக்க மாட்டோம். தேவரையுடைய பணி செலுத்துகிற இடம் என்பதை அறிந்த சபையானது ஆண்டவருடைய பணி செலுத்துகிற இடம். ஆண்டவர் பணி செலுத்துகிற இடத்துல எங்கள் சர்வத வேலைப்படிகள் செலுத்துகிற மாட்டவர், சகல விதமான துதிப்படைகள் செலுத்துகிற மாட்டவர், சகல விதமான ஆராதனை பணிகள் செலுத்துகிற மாட்டவர். நாங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு பலியும் கர்த்தாவே அது பலிபட அண்டையில அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் அறிந்த மாட்டவர். எங்களுடைய ஒவ்வொரு பலியும் ஆண்டவரே இந்த பலிபடையில அண்டையில அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற பலியினால ஆண்டவருடைய இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறபடியினால ஈஸ்வர புள்ளினால எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறபடியினால எங்களை பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறபடியினால நாங்கள் புராண கூடி மகிமைப்படுத்துகிற மாட்டவரே. ஆண்டவரே பலி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றுகிறாங்க. எங்க பலி அங்கீகரிக்கப்பட்டதாக கூடதா மாற வேண்டும். ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களுக்குள்ள வருமானம் இல்லாமல் போய்விடுகிறாங்க. சபையாக மக்களாக எங்களுக்குள்ள வருமானம் இல்லை. எங்களை குறித்து தாழ்மையான உணர்வு காணப்படுகிறது. ஒவ்வொருவரையாக நாம் நோய் கொண்டிருக்க ஒவ்வொருடைய தவறுகளையும் பாவத்தையும் ஆண்டவரை நான் நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பதனால என்னை பரிசுத்தம்
பண்ணி கொள்வதற்கு ஆண்டவர் என்னால் முடியாமல் போயிருக்கிறாங்க. எங்களுக்குள்ள வருமானம் வேண்டும். அவன் இவன் அவன் பெரிய ஜாதி கீழ் ஜாதி அவன் பணக்காரன் ஏழை என்ற உணர்வு இல்லாதபடிக்கு எங்களுக்குள்ள ஒரு வருமானத்தின் ஆவி காணப்பட வேண்டும். ஆவியாவுடைய அசைவாடு எங்கள் சிந்தையில் காணப்பட வேண்டும். நாங்கள் ஒரு மனத்தோடு ஆண்டவர் கூடி சபையை செலுத்தும் பொழுது, ஒரு மனத்தோடு ஆண்டவர் எங்கள் பணிகளை செலுத்தும் பொழுது கர்த்தாவே நீர் அங்கீகரிக்கிறீர். ஆண்டவரே அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் மத்தியில் கொடுக்கிறீர். அதே விதமாக அநேகர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று அறிந்த ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பணி அங்கீகரிக்க எங்கள் பலி வழிபடுத்த அங்கீகரிக்கப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு பலியும் ஆண்டவரே வழிபடுத்த அங்கீகரிக்கப்படுவதாக பரிசுத்தமாக்கப்படுவதாக பரிசுத்தமான நடத்துள்ள ஆண்டவரே சபையானது ஆண்டவரே ஜனங்கள் வருகை ஆயத்தம் பண்ணுகிற இடம் என்று அறிவோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் அழைத்து ஒரு பரிசுத்தமின்றி தேவனுடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்டு ஆண்டவரே திருப்பலப்பட்டவராய் மாறி ஆண்டவருக்கு வருகை ஆயத்தமாக்கப்படுகிற இடம் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம் ஆண்டவரே. நீருக்கு ஒரு நாள் நீருடைய வருகை அப்பொழுது ஆயத்தமாக இருந்தவர்கள் ஆண்டவர் சபையில் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் உங்களுடைய வருகை பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் ஆயத்தமில்லாமல் அங்கே இங்கே அழைத்து கொண்டு ஆண்டவர் சொந்த காரியத்தை செய்து கொண்டவர்கள் கைவிடப்பட்டவர்களாக ஆண்டவரை கடைசி நேரத்தில் வந்து ஐயோ நாங்கள் கைவிடப்பட்டேன் என்று சொல்லி கதறப்படுது. ஆண்டவரே நீ சொல்லி ஐயோ நாம் அப்படிப்பட்டவர்கள் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் மாறக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வருகை பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வருகை பொழுது நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. வழி அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சிந்தி அறிகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே புத்தி இல்லாத கண்ணிகளை போல மாறிவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இன்றைக்கே வந்தா கூட ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக்கு இருமைகளுக்கு வேணும் ஆண்டவரே. இன்றைக்கே வருகை வருவோமானால் ஆண்டவரே நாங்களும் அந்த உன்னதமான ஜீவனுக்குள்ள உன்னதமான பரலோகத்துக்குள்ள உன்னதமான கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வீட்டுக்கு கை சாந்திவாதி ஆண்டவரே. பரலோகத்துக்குள்ள நாங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. பரலோகமே வாங்கி ஆண்டவரே. பரலோகமே விரும்பும் ஆண்டவரே. அதன்படி நடப்பதற்கு நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்கு அழைத்திருக்கிறேன். அந்த அழைப்பு நாங்கள் உண்மையாக இருப்பதற்கு கர்த்தாவே உதவி செய்யப்பா. உண்மையாக இருப்பதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. அழைக்கப்பட்ட அழைப்பில் உண்மையாக இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யப்பா. எங்கள் வாஞ்சை நீங்களா, எங்கள் விருப்பம் நீங்களா ஆண்டவரே. எங்கள் எதிர்பார்ப்பு நீங்களா. எங்களுக்கு வேற ஒரு ஆசை இல்லை ஆண்டவரே. வேற ஒரு ஆசை இல்லை ஆண்டவரே. எல்லாமே நீங்களா ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு வழிபட அண்டையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்க சிந்தையை பரிசுத்தமாக்குங்க. எங்க எண்ணங்களை பரிசுத்தமாக்குங்க. எங்க வார்த்தையை பரிசுத்தமாக்குங்க. எங்க நடையை பரிசுத்தமாக்குங்க. எங்க பேச்சை பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்க ஒவ்வொரு செய்தி கத்தரை பரிசுத்தமாக்குங்க. ஒரு வருகை பொழுது ஆண்டவரே ஏதாவது ஒரு பகுதியாவது ஆண்டவரே கைவிடப்படக்கூடிய காரியமா மாறிவிடக்கூடாது ஆண்டவரே. கைவிடப்பட்டதாய் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் குறித்து ஆயுதமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆயுதமா இருப்பதற்கு உதவி செய்யப்பா. உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பற்ற தெய்வமாக இயேசுவே உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாம் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் ஆண்டவரே. நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆயுதமா இருப்போம். அந்த ஒரு ஆராதனை கூட தாரபடிக்கு சபையில தான் நீங்க வருவீங்க. நியாய தீர்ப்பு சபை மூலமாக நீங்க வெளிப்படுத்துவீங்க என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதனை அசை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஆராதனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தேவரே இதோ அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர்கள் முன்னே வைத்திருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. எங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிற என்று சொல்லுவோமா. அவர் நல்லவராக இருக்கின்றார். நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஒத்தாசை ஒரு பர்வதமாக இயேசுவை நோக்கி ராஜா உங்களுக்கு அந்த கொடான கூட நிலை செலுத்துகிற ஆண்டவரே. இதுவரை நடந்ததற்காக நன்றி. இதுவரை நீங்கள் வழி நடந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே உங்களுடைய கிருபை எங்கள் கூட இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் தங்கிற ஆலயமாக ஒவ்வொரு நாள் இருப்பதற்கு உதவி செய்யப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக்குங்க. எங்கள் இருந்த பரிசுத்தமாக ஆண்டவரே. எங்கள் சிந்தையை பரிசுத்தமாக ஆண்டவரே. பாவங்கள் வேண்டாம் ஆண்டவர். அக்கிரமங்கள் வேண்டாம் ஆண்டவர். வீரர்கள் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உகந்தவர்களாக ஆண்டவரை தந்து ஸ்தலமாக எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவருக்கு வழிநடத்துங்கப்பா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அல்லேலூயா.
தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் நச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் நச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. புதுகாலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகாலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமானதமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தமானதமே என் அன்பரின் திருப்பாதத்தில். புதுகாலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகாலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்கிற தகப்பனே, ஆசிரியப்பட்ட நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் தான் ஆண்டவருக்கு தங்கும் தேவாலயம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த சபையின் பலிகளும் ஆண்டவர்கள் பலி செலுத்துகிற இடம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இனிமேல் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி உங்களுடைய ஆராதனையோ ஜெபத்தையோ வேத வாசிப்பையோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ நாங்கள் ஒரு நாள் அசட்டை பண்ணாதபடி அந்த ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வரைக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக ஒரு எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய கிருபை நீங்கள் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவ்விதமா இந்த நாளில் கூட ஆண்டவரை அநேக ரசித்து பண்ணி இந்த ஆலயத்துக்கு வராமல் பொழுதும் ஆண்டவரை தேடி உடைய பாதப்படியில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கருத்துக்கு அனுபவிக்கு பாருங்க. ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறபடினால ஆண்டவரே அவருடைய பலியை கருத்து அங்கீகரிக்காம இந்த பலிபீட அன்னையிலே அவர் செலுத்துகிற பலியை கருத்து அங்கீகரித்து அதற்கு உண்டான பலனை என் தேவனாய் கர்த்தர் உடைய பிள்ளையோட வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய செவிக்கிறேன். அவருடைய எல்லா தடைகள் விளைவுகள் வியாதிகள் கட்டுக்கள் எல்லாம் விலகி போக தேவ பிரசன்னம் உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் கடந்து வருவதாக ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டுக்குள் வாசம் பண்ணுகிறாங்க, அவர் வீட்டுக்குள் வாசம் பண்ணுகிறாங்க, கைது செய்த தொழில வாசம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற சத்துருவான உண்டு பண்ணுகிற எல்லா தடைகளும் அந்த வல்லமையும் விலகி போக தேவகாரம் பிள்ளைகளோடு கூட கடந்து வருவதாக கைது செய்த தொழிலை கருத்து வாசிக்கிறாங்க. ஆண்டவரே சகல காரியத்தை மேம்படுத்துகிறாங்க. படிக்கிற பிள்ளைகள் கருத்துடைய நல்ல ஞானத்தை சுத்தி பலத்தை அறிவை பெருகப்படுகிறாங்க. நோக்கி எதிர்பார்த்திருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றப்படைய செய்கிறோம். ஆண்டவர் இதுவரை நடத்தினவர் இனிமேல் வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் நீ வழிநடத்தும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகிமை அதிசயங்களை பிள்ளையோட வாழ்க்கையில் செய்கிறாங்க. தடைகள் விலகி போகட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பினையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றைக்கும் சதா காலமும்